வணக்கம். மூட்டு வலிகளை போக்கக்கூடிய ஒரு முடக்கத்தான் சூப் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த 2 தக்காளியை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல இது நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இதோட ஒரு கையளவு முடக்கத்தான் கீரை எடுத்துக்கிறோம். முடக்கத்தான் கீரையை நம்ம கீரைகளை மட்டும் ஆஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதை இதோட சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா அதோட 4-5 பல்லு பூண்டு இடித்து அதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த முடக்கத்தான் சூப் பார்த்தோன்னா மூட்டு வலி முடக்குவாதம் இருக்கிறவங்க அவ்வப்பொழுது சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. அந்த பிரச்சனைகள்லேருந்து விரைவாக வெளிவரதுக்கும் உதவி செய்யும். இப்போ இதை நான் அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறேன். இந்த முடக்கத்தான் சூப் பார்த்தோன்னா கொஞ்சம் கசப்பு சுவையோடு இருக்கும். இப்போ வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த முடக்கத்தான் கீரை இதோட சேர்க்காமல் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதில் இந்த முடக்கத்தான் கீரையையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கலவையை நம்ம சேர்த்து ஊற்றி செஞ்சுக்கலாம். ஆனால் இது மூட்டு வலி முடக்குவாதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இதே மூட்டு வலி முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அதை வதக்காமல் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாக இந்த சூப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட பச்சை பயிறு மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முளைக்கட்டினா பச்சை பயிர் இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா மைய அரைச்சிட்டு அதை இந்த சூப்போடு சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கி சாப்பிடலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி நுர விட்டு கொதி வந்த உடனே சிறுதியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சு நம்ம எடுத்தோன்னா நமக்கு முடக்குவாதம் மூட்டு வலிகளை போக்கக்கூடிய முடக்கத்தான் சூப் தயாராகிருக்கு. புளிப்பு சுவை இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இதோட எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து இதை பருகலாம். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 11 மணி 12 மணிக்கு சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். விரைவாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கு அது உதவி செய்யும். இதை நம்ம வடிகட்டிட்டு தாரை மட்டும் எடுத்து கூட பருகலாம். எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு சூப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். முடக்குவாதம் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவசியமான ஒரு சூப்பாகவும் இந்த முடக்கத்தான் சூப் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.